ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வைஷ்ணவ் அவர்கள் வந்து நம்ம டிவிகே கட்சியை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது இப்போ மீனவர்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா தாவக்கே தொண்டர்கள் வந்து பார்த்தீங்கன்னா போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இந்த போராட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தாவக தொண்டர்களே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்தில் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்டர், அதாவது ஒரு ஃபோட்டோ எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவரோட எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டுருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போராட்டத்தில் வந்து தலைவரே வந்து கலந்துக்க மாட்டேங்கிறாரு. அவர் இன்னும் பார்த்தீங்கன்னா வீட்டில் என்ன அவருக்கு ஒரு வீட்டில் வந்து ஒரு தூய்மை இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்காரோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் தான் நம்ம தலைவர் வந்து போட்டி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு இதில் சொல்லியிருந்தாரு. பட் அதை வந்து கிண்டல் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவர் என்ன போட்டி ஸ்ட்ராங் ஆகுன்னு சொன்னாரா, அது வந்து போட்டியில் ஸ்ட்ராங்காக இருக்குமா இல்லை காப்பியில் ஸ்ட்ராங்காக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நக்கல் வந்து பேசிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கெல்லாம் அரசியல் பற்றி என்ன தெரியுனே தெரியல. சம்மந்தமே இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா தற்கொலை மாதிரி வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. ஆல்ரெடி இவங்க தற்கொலை தான் அப்படிங்கிற நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா முழுசாக தற்கொலை மாறின ஒரு உருவமாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதாவது அந்த மீனவர்களுக்காக போராட்டத்தில் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து அதில் கலந்துட்டு அந்த மீனவர்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அங்கே யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எங்கேயோ இருந்து ஒரு போஸ்ட் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரி 200 கொடுத்து வர்ற கூட்டமெல்லாம் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா தானாக சேர்கிற கூட்டம் தான், ஓகேவா? உங்களை மாதிரி 200 கொடுத்தா தான் அங்கே வந்து கூட்டம் சேர்த்த முடியும். ஆனால் நம்ம எங்கள் தளபதி அவர்களுக்கு தான் அந்த மாதிரிலாம் கிடையாது. தளபதி கட்சியிலேருந்து தொண்டர்களாக ஒரு நல்ல விஷயத்துக்காக போராட்டம் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அதில் வந்து மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா இணைவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றுக்கிறதும் கிடையாது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஏன் இந்த போராட்டத்தில் கலந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. ஆல்ரெடி அவர் கலந்துட்டாலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவருனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி எதுவும் சொல்லுவீங்க. கலந்துட்டாலும் பேசுவீங்க, கலந்து காலாமல் இருந்தாலும் பேசுவீங்க. அதாவது இவரோட முன்னிலையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போராட்டமே நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறது நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும். அதாவது அவர் அந்த கூட்டத்தில் கலந்துட்டாருன்னா கண்டிப்பாக மறுபடியும் அங்கே தான் நெரிசல் வரும் அப்படிங்கிறதுக்காக அவர் கீழே இருக்கிற தொண்டர்களை கிட்ட சொல்லி அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மீனவர்களுக்காக வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நியாயப்படி பார்த்தா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போராட்டம் பண்ணாத அளவுக்கு நீங்கள் தான் அங்கே இருக்கிற மீனவர்களை காப்பாற்றி நல்லபடியாக இருந்திருந்தாங்கன்னா இவரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் தளபதி இவரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்காக எதிர்த்து போட்டியில் போட மாட்டார். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத விஷயங்கள் பண்ணியிருக்க மாட்டாங்க. நீங்கள் நல்லது கரெக்டாக பண்ணியிருந்தா இப்போ இந்த விஷயம் நடந்திருக்கா, நீங்கள் அதை பண்ணலை, அதனால தளபதி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. அதாவது தப்பு உங்கள் மேலே வச்சுக்கிட்டு, அதாவது வந்து தளபதி அவர்கள் மேலே தான் தப்பு, மக்களுக்காக வந்து அவர் வந்து முன்னாடி நிற்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு பேசுகிறது என்ன லாஜிக்னு எனக்கு தெரியல. ஸோ தற்கொலை அப்படிங்கிறது ஒவ்வொரு வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கிறீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வைஷ்ணவ் அவர்கள் வந்து அந்த மீனவர்களுக்காக போராட்டிக்கிற அந்த கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மக்களே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டர் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.